ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜென்ரல் வாஸ்து பற்றி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் சவுத் டைரக்ஷன், தென் ஈஸ்ட், வெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாப் வியூவில் பார்த்துக்குங்க. இப்போ உங்களோட பிளாட்டோ இடமோ ஒரு சைட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரோன் ஷாட் எடுப்பாங்க தெரியுங்களா? டாப் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்கல்ல. சேட்டலைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இடம் எப்படி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா இடமும் ரெக்டாங்குலர் தான் இருக்கும். நீங்கள் அந்த டைரெக்ஷன் நோட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கேன். அதே போல் 4 பக்கமும் இந்த நார்த் சைடு இருக்குங்களா, நார்த் சைடில் கிழக்கு மேற்கில் எவ்வளோ இருக்குது, ஈஸ்ட் சைடில் தெற்கு வடக்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டைமென்ஷன் நோட் பண்ணி அதவே நீங்கள் ஒரு 9 டிவைட் பண்ணிக்கங்க. இப்போது கிழக்கு பக்கம் தெற்கு வடக்கில், இது கிழக்கு பக்கம் தெற்கில் ஆரம்பித்து வடக்கு, தெற்கு வடக்கில் எவ்வளோ இருக்குது, ஒரு 90 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 30 30 30 3 90 அடின்னு டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் அக்யூரேட்டாக எடுக்க வேண்டியதில்லை. 1 or 2 ஃபீட் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஆவரேஜாக 3 டிவைட் பண்ணிக்கங்க. அதே போல் வடக்கு பக்கம் கிழக்கு மேற்கில் ஒரு 90 அடினே வச்சுக்கிங்களா. நான் டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் வச்சுக்கிறேங்க. 90 அடினே வச்சுக்கணும். 90 அடி அது கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுங்களா. அப்போ வந்து 60 அடின்னு வச்சுக்கிங்களேன். 3 20 எடுத்துக்கலாம். 20 20 20 இதை மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜென்ரலாகவே வாஸ்து பார்த்தீங்கன்னா 9 கட்டங்களாக பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக பிளான் போடுறதுக்கு என்ன ஐடியாவில் நான் ஜென்ரல் வாஸ்து என்ன பின்பற்றுறேன், என்ன எதை ஃபாலோ பண்ணி நான் பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வாஸ்து வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சவுத் வெஸ்ட்லேருந்து போயிடுவோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே தென்மேற்கு மூலை தான் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் எல்லா வீடுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், அதாவது மேல்நிலை தண்ணி தொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் ஹைட்டாக வச்சுருப்பாங்க. ரூஃப்லேயுமே அது அந்த தென்மேற்கு மூலையை ஹைட் பண்ணி காமிக்கிறதுக்காகத்தான் அதை வந்து சொல்கிறாங்க. அந்த மூளை பார்த்திங்கன்னா குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமு, அந்த பெட்ரூமுக்குள்ளே கேஷ் கபோர்டு வைக்கிறது, அதே போல் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா பெரிய லோட் வரக்கூடிய மிஷினரிஸ், பெரிய லோடு, லோடு, பெரிய பெரிய மிஷினரிஸ் லோடில் இருக்குது. அப்படிங்கும்போது வெயிட்டான எக்யூப்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்னரை, தென்மேற்கு கார்னரை சார்ந்தபடி வைப்பாங்க. அல்லது இந்த தென்மேற்கிலிருந்து இந்த தென்கிழக்குக்கு போகாதபடி இந்த ஹாஃப்ல இந்த சென்ட்ரு கலர் பண்ணியிருக்குது இல்லைங்களா, அந்த சென்ட்ரலேருந்து பாதிக்கு மேலே தென்கிழக்கை டச் பண்ணாமல் தென்மேற்கு பாதி அதுக்கு மேலே அதில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதை சரி பாதியாக இடையில கேப் விட முடியாது. அதனால் இந்த சென்ட்ராக ஒரு கோடு, அதாவது 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதில் வந்து பாதிக்கு மேலே கூட இதில் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த தென்மேற்குங்கிறத நீங்கள் இந்த கார்னர் வரைக்குமே கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே நல்லா ஹெவியாக வச்சுட்டு இங்கே போகும்போது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கணும். ஆஸ் பர் ப்ரொசீஜர் இந்த வாஸ்து நான் எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறது இதுதான், நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோக்கே இல்லை. ஜென்ரலாக நம்ம பெட்ரூம், ஒரு வீடு அப்படிங்கும்போது அந்த இடத்துல பெட்ரூம் போட்டுக்கலாம். அதுலேயுமே நீங்கள் தலை வச்சு படுக்கிறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாம், கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாம். இன் சம் கேசஸ் நீங்கள் மேற்கு பக்கமே கூட தலை வச்சு படுத்துக்கலாம். ஆனால் ஒருபோதும் அந்த நார்த்து பக்கம் வடக்கு தலை வச்சு படுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா அது பூமியோட அந்த சாய்வுங்கிறது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சாய்வுங்கிறது நார்த்து பக்கம்,
நீங்கள் எல்லா நீருமே பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தெற்கு கிழக்கு தலை வச்சு படுத்துக்கலாம். இதில் மோஸ்ட்லாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வந்துடுது. அதனால் நான் உங்களுக்கு ஃபுல்லுமே சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே போல் ஸ்டேர் கேஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லிட்டேன். கேஸ் கபோர்டு வைக்கிறதும் அந்த கார்னரில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். ஹெவி லோட் அதிகமாக கொடுக்குறேன். இந்த ஸ்டீல் பார்க்கும்போது இந்த ஸ்டீக்காக அதை நான் சொல்லுவேன். அடுத்தது மேற்கு தலைவாசம் வரக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வைப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டேர் கேஸ் பிளாக்குன்னு வச்சுட்டிங்கனாவே ஒரு படிக்கட்டு வருது அப்படின்னாவே அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு ஹெட்ரூம்னு ஒன்று கட்டும். சரிங்களா? ஹெட்ரூம் அப்படிங்கும்போது அது ஜென்ரலாகவே வாஸ்துபடி அந்த தென்மேற்கு மூலையை உயர்த்தி கொடுத்துரும். எதனால் அப்படின்னா மேலே அந்த ரூஃப் கவர் பண்ணுவோம் இல்லைங்களா? படிக்கட்டு மேலே ரூஃப் டெரஸ்க்கு வரும்போது அதுக்கு மேலே கவர் பண்ணுவோம் ரூஃப் போட்டு. அதனால் அந்த ஏரியா ஒசந்து வந்துடும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சவுத் சைடு, அதாவது இந்த சென்ட்ரா வரும் இல்லைங்களா? சென்ட்ரா சவுத்து பக்கம் அமையிறது இடம். சென்ட்ரா சவுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே நீங்கள் பெட்ரூம் வைக்கலாம். ஸ்டேர் கேஸு, ஸ்டோர் ரூம், அதாவது இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட் வந்து கிச்சன் வைப்போம். அதுக்காக இங்கே வந்து ஸ்டோர் ரூம் கொடுக்கலாம். அடுத்து அந்த லெஸ் ஓப்பன் ஸ்பேஸ், அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெசல்ஸ் வாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யூட்டிலிட்டி ஏரியா, அந்த வாஷிங் மிஷின் துணிக்கு வாய போடுற இடம், இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நீங்கள் லெஸ் ஓப்பன் ஸ்பேஸ் பின்னால் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லி இந்த மாதிரி பால்கனி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். அடுத்து டைனிங் வச்சுக்கலாமே. அடுத்து மெயினான பார்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னரில் வரக்கூடியதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த கார்னர் இப்போ இந்த இடத்துல சவுத் வெஸ்ட் தென்மேற்குன்னு சொல்லக்கூடியது குபேர மூலை. அதை நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன பர்பஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல் தென்கிழக்கில் அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் அக்னி சம்மந்தப்பட்டது சமைப்போம். அதனால் அந்த ஏரியாவில் கிச்சன் வரணும். அதே போல் அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடியது மோட்டார் ரூமோ ஜென்ரேட்டர் ரூமோ அதெல்லாம் வைக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் அடிய பாத்ரூம் வைப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டேர் கேஸு வைப்பாங்க. இந்த வீட்டுக்கு அக்னி மூலைக்கு முன்னால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸு இருக்கும். ஸ்டேர் கேஸு கீழே பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரொவைட் பண்ணலாம், தப்பு இல்லைங்க. அதே போல் அந்த ஸ்டேர் கேஸ் வந்து இந்த மேலே மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டுருக்கு இல்லைங்களா? அதை விட ஹைட்டாக இருந்துருக்கூடாது. ஸ்டேர் கேஸுக்கு அந்த ஹெட்ரூம் இல்லாமல் ஓப்பன் ஸ்டேர்ஸாக கொடுப்பாங்களா அவுட்டரில், அந்த மாதிரி கொடுக்குறது நம்ம கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த வெளியில் கொடுக்கறதுனால அதோட டச் இல்லாமல் தனியாக தானே கொடுக்கணும். அப்படிங்கும்போது உங்கள் வீடுங்கிறது இதில் கவர் ஆகிடுது இல்லைங்களா? அதனால் அந்த கூட வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஒரு வீட்டுக்கும் பார்க்கணுமே, அதே போல் ஒவ்வொரு ரூமுக்கும் பார்க்கலாம், தப்பு இல்லைங்க. ஒரு கிச்சன் பார்த்திங்கும்போது இதில் ஈஸ்ட் ஃபேஸ் கிழக்கு பார்த்து நின்று தான் சமைக்கணும். அடுப்பு கிழக்கு சைடு வாலில் இருக்கணும், கிழக்கு பார்த்து நின்று சமைக்கணும். அதே மாதிரி வச்சுக்கணும். அதே போல் வெசல் வாஷிங் இந்த இடத்துல வச்சுக்கணும். அதே போல் இன்னொன்று ஜென்ரலாக எல்லோரும் செய்கிற மிஸ்டேக்கு நான் பார்க்குறது என்னென்னா, இந்த இடத்துல அதாவது கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற 4 கார்னர் பாருங்கள். கிச்சனில் இது தென்கிழக்காக வந்துடும், இது தென்மேற்காக வந்துடும், இது வடமேற்கு வடகிழக்கு. இந்த இடத்துல தான் சிங்க் இருக்கும், வடகிழக்கில் தான் சிங்க் இருக்கும். அந்த இடம் எதுக்காக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு எப்பவுமே க்ளீனாக இருக்கணும். என்ன க்ளீனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசல் வாஷிங் பண்ணுறதுமே நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கிறது நல்லது. ஹேண்ட் வாஷிங் சும்மா லைட்டாக இது பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம், வீட்டு யூஸுக்காக தண்ணி குடிக்கிறோம், அது செஞ்சது கீழே போடுறோம், அதுக்காக சிங்க் வைக்கிறது, அதுதான் ப்ரொசீஜர் கரெக்டாக வச்சுக்கணும். அதுலேயே நம்ம ஃபுல்லாக வெசல் வாஷ் பண்ணி அதே போல் அந்த கழிவுகள் சொல்லுவோம்ல, அந்த மிளகாத்தோல், தக்காளி தோல், இதுகளெல்லாம் அதே இடத்துல வச்சு மூச்சு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போவே க்ளீன் பண்ணிடணும். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலை நல்லா க்ளீனாக இருக்கணும்.
க்ளீனான வாட்டர் இருக்கும். அந்த இடத்துல பூஜா ரூம் வைக்கிறதுக்குமே அந்த இடமெல்லாம் சிறந்ததாக சொல்லுவாங்க. அதனால் அது வந்து இது பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் தான் வருது. ஃபுல் ஓவராலாக பார்க்கும்போது தென்கிழக்கில் தான் வரும். ஆனால் இந்த கிச்சனுக்குன்னு பார்க்கும்போது இது வடகிழக்கு மூலை. அது கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. அடுத்து வெஸ்ட்டு சைடு. வெஸ்ட்டு சைடில் வெஸ்ட் சைடு பார்க்கும்போது என்னென்ன வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இதுவும் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், சில்ட்ரன்ஸ் பெட்ரூம், டாய்லெட் செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட்டு சைடில் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குங்கள, இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு நேராக ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இதுலேருந்து இந்த பக்கம் நார்த் வெஸ்ட்டுக்கு சேர்ந்தது போல் நீங்கள் டாய்லெட் வச்சுக்கலாம், செப்டிக் டேங்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணுறது இந்த பாக்ஸ், இதை வந்து 4 பாக்ஸாக போட்டீங்க அப்படின்னா 4ஆக டிவைட் பண்ணும்போது இது இந்த கார்னருக்குள்ளே தென்மேற்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கணுமே. அடுத்து ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வரும்போது தென்மேற்கு சைடில் சேர்ந்தது போல் வைக்கணும். டாய்லெட் செப்டிக் டேங்க் வர்றது பார்த்திங்கன்னா வடமேற்கில் சேர்ந்தது போல் வைக்கணும். ஜென்ரலாக நீங்கள் பெட்ரூம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரூம் இருக்கும். இந்த இடத்துல தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கும். தென்மேற்கோட பெட்ரூமுக்கும் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வடமேற்குக்கு சேர்ந்தது போல் வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வைக்கும்போது வைக்கிறாங்க. அதாவது வந்து வைக்கும்போது அந்த இடத்துல தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. இந்த இடத்துல வடமேற்கு சேர்ந்தது போல் வச்சாகணும். அதாவது இந்த பெட்ரூமுக்குன்னு பார்க்கும்போது இது வடமேற்கில் வந்துடுது. அதனால் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அதே போல் அடுத்து சென்ட்ரான ஸ்பேஸ் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, NEWS. ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அந்த சென்டர் இது பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லிவிங் ரூமாக வச்சுருப்பாங்களே, இல்லைன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து டைனிங் ஏரியாவோ ஸ்டேர்கேஸ் பிளாக்கோ இருக்கும். இதை வந்து ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுருப்பாங்க. இந்த சென்டரில் ஸ்டேர்கேஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது இந்த இடம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். மேலே ஓடிஎஸில் பார்க்கும்போது மேலே அந்த ஹை ரூஃப் சீலிங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஃபுல்லாக அந்த மோஸ்ட்லி தமிழ் படங்களில் ஃபஸ்ட்டு அந்த படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வீடாக இருக்கும். அதில் அந்த படிக்கட்டு ஏறி போய் நின்று மேலே நின்று பார்க்கும்போது அது ஹை ரூஃபாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். சென்ட்ரு பார்த்திங்கன்னா வீட்டோட சென்ட்ரு எப்பவுமே க்ளீனாக ஸ்பேசியஸாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து கிழக்கில் பார்க்கும்போது சென்டர் கிழக்கில், அதாவது கிழக்கிலேருந்து வடகிழக்குக்கு சேர்ந்தது போல் நீங்கள் என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாமே. லிவிங் ரூம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கலாம், கெஸ்ட் ரூம் ஆகிக்கலாம், ஸ்டடி ரூமாகவும் ஸ்டடி ரூமும் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாமே. மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கும்போது அவங்களுக்கு செப்பரேட்டாக ஸ்டடி ரூமும் இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போது டிவி, எல்சிடி, எல்இடி பெரிய பெரிய டிவியெல்லாம் இருக்குது. அப்போ அதில் வந்து சீரியல் பார்த்துட்டு இருப்போம். அவங்களுக்கு எது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இப்போ கட்ட போகிற வீட்டில் எல்லாமே நிறையா பிளான்லேயே கேட்குறாங்க, ஸ்டடி ரூம்னு தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இந்த ஸ்டடி ரூம், கெஸ்ட் ரூம் இந்த மாதிரி வர்றது எல்லாமே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சின்ன கெஸ்ட் வர்றாங்க, டிஸ்கஷன் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கெஸ்ட் ரூம் எல்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து நார்த் வெஸ்ட், இங்கேயும் கெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணலாம். ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் பையன் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, பொண்ணு மூத்தவங்க அப்படின்னா, மொத்தவங்களாக இருந்தாலும் அவங்க வந்தால் தங்கறதுக்கு இந்த கெஸ்ட் ரூம் தான் ப்ரொவைட் பண்ணணும். இன்கேஸ் அவங்க இங்கேயே தங்கியிருந்தாங்கன்னா, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து அவங்க இங்கேயே இருக்கிறாங்கனாலும் கூட அந்த வடமேற்கில் தான் அவங்களுக்கு பெட்ரூம் கொடுப்பாங்களே. ஏன்னா அவங்க கெஸ்ட்டு மாதிரி தான். அதனால் அவங்க பொண்ணாகவே இருந்தாலும் அவங்க அடுத்த வீட்டுக்கு வாழ போகிறவங்க அதை வந்து கெஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கார்னரில் பெட்ரூம் கொடுக்கலாமே. அடுத்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இந்த கார்னரில் வச்சுக்கலாம் வடமேற்கு. அதே போல் எப்படின்னு சொல்கிறது தான் டாய்லெட்டு, செப்டிக் டேங்கு, அது அண்டர்கிரவுண்டில் வரதுங்களா செப்டிக் டேங்குலாம் அது இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து நார்த்தில் என்ட்ரன்ஸ் வரும்போதே லிவிங் ரூம் வந்துடும். அது ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். அடுத்து இந்த பாத்ரூம் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல ஸ்டேர் கேஸு வைப்பாங்க. வெளியே அவுட்டர் ஸ்டேர் கேஸை வர்றது மட்டும்தான் இந்த இடத்துல வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே வர்றது இந்த கார்னரில் அதிகமாக வைக்க மாட்டாங்க.
வீட்டுக்கு வெளியே வருது அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வைப்பாங்க. ஸ்டேர் கேஸ் வச்சாலும் இந்த ஓவர்கட்டு டேங்க் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இதை மேலே ஹைட் ஏற்றி விட்டு இந்த கார்னர் வந்து எல்லா டெரஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த தென்மேற்கு மூலம் தான் உயர்ந்திருக்கப்படி பார்த்துக்குவாங்க. பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி, அதாவது வடக்கு வடமேற்கு சேர்ந்து பார்த்து வடகிழக்கு டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நல்லா பெருசு பார்த்தாலும் வடகிழக்கு டச் பண்ணக்கூடாது. வடமேற்கு இது கார்னருக்குள்ளே வந்துக்கணும். அடுத்து ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட். பொதுவாகவே நீங்கள் பெரிய பெரிய சைட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னாவே இந்த வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருக்கலாம். அது எதுக்காக அப்படிங்கும்போது வாஸ்து குறைபாடாக இருக்குது. மோஸ்ட்லாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெரைன்னு சொல்லுவாங்கள்ல, மலைப்பிரதேசங்கிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு ஒரு ஸ்லோப் அதிகமாக இருக்கும். என்னதான் மண்ணு குட்டி அதை நம்ம இது பண்ண முடியாது. அப்படியே இது பண்ணாலும் ரோடு அதிகமாக வரும். கொஞ்சம் சின்ன ஸ்லோப்பாக இருக்கும். அதை இது பண்ண முடியாது. அதாவது வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்னதாக பிள்ளையார் கோயில் வைப்பாங்க. அது வந்து அந்த வாஸ்து குறைபாடை குறைக்கிறதுக்காக, வாஸ்துலேருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை குறைக்கிறதுக்காக அந்த இடத்துல டெம்ப் வைப்பாங்க. என்ட்ரன்ஸு, லிவிங் ரூமு, ஓப்பன் ஸ்பேஸு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க். இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இப்போ நீங்கள் எதுக்கு இந்த காரணத்தில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இப்போ அந்த வாட்டர் டேங்க் நம்ம குடிக்கிறக்கோ இல்லை வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ண போகிற சுத்தமான தண்ணி, அதனால் அந்த இடத்துல தான் வைக்கணும். அதுக்காகத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஏரியா வந்து எப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது எப்பவுமே க்ளீனாக இருக்க வேண்டிய ஒன்று. ஓகேங்களா? நான் மோஸ்ட்டாக இதில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து பிளான் போடும்போது இது அந்த க்ரைட்டீரியாவெல்லாம் வச்சு தான் நான் பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதனாலும் பிளான், நீங்கள் கட்ட போகிற வீட்டுக்கு பிளானோ எலிவேஷனோ இல்லை நீங்கள் கட்ட போகிற வீட்டுக்குள்ளே நீங்கள் நடத்து போய் பார்த்தா எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கீங்க அப்படிங்கிற நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஒரு வீடியோவாக வாக்த்ரோவாக போட்டு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாலேயே கட்டினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்ணால் பார்த்த ஒரு ஃபீலிங்கு கொடுக்குறதுக்காக வாக்த்ரோ வீடியோவும் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த சர்வீஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 9791247931. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ லிங்க் கொடுத்துட்றேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுங்கும் போது நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நாங்கள் அதுக்கான கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி விவரப்படி பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றிகள் பல. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் எஸ்கே டிராப்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.